இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சென்சஸ்ங்கிறது ரொம்ப பர்னிங் டாபிக்கா இன்னைக்கு மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு ரெண்டுமே, அதாவது நீங்க அது முதல்நிலை தேர்வா இருந்தாலும் சரி, முதன்மை தேர்வா இருந்தாலும் சரி, பிரிலிமினரி, மெயின்ஸ், இல்ல டிஸ்கிரிப்டிவா இருந்தாலும் சரி, அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகே. ஸோ இது என்ன முதல்ல? இது வெறும் கணக்கெடுப்பா அல்லது ஆய்வா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா நம்ம மனசுக்குள்ள இருக்கு. சில பேர் இது வெறும் கணக்கெடுப்பா மட்டும் பாக்குறாங்க. சில பேர் இது கணக்கெடுப்பு இல்ல, இந்த கணக்கு எடுப்பதன் மூலமாக சில ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும், இல்ல கணக்கெடுக்கும் போதே ஆய்வை மேற்கொள்ள முடியும்னு எல்லாம் சொல்றாங்க. 2011 சமூக பொருளாதார ரீதியான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனா வெளியிடப்படல. அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆனா அதுவும் வெளியாகலைங்கிறது தான் நிலைமை. ஓகே. 1931 வரைக்கும் சாதி குறித்த தகவல்கள் இருந்தது, இடம்பெற்றிருந்தது. நம்ம பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது 2ஆம் உலகப் போர்ல கணக்கெடுப்பு பாதிக்கப்படுது. அதனால சாதி குறித்த தகவல்கள் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சாதி குறித்த தகவல்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கூடுதலாக செலவாகுது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதை நிறுத்துறாங்க. ஏன்னா இந்த இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாதி ரீதியெல்லாம் கணக்கெடுத்து இவ்வளவு சாதி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சாதி அமைப்பே அதனால நீடிக்குது. அது நீடிக்கிறதுக்கு அது உதவுது அப்படின்ட்டாங்க. பொதுவா இந்த கணக்கெடுப்புகள்ல பெரிய வல்லுநர் ஜே.எச். ஹட்டன் அவர் என்ன சொல்றாருன்னா, சாதியுடைய இருப்பை புறக்கணிப்பது நெருப்புக்கோழி மண்ணுக்குள்ள தன்னுடைய தலையை புதைத்துக் கொள்வது போன்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அவசியம்னு சொல்றாரு இந்த கணக்கெடுப்பு. நம்ம இந்த கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய பொது பதிவாளர் ஆர்.ஏ. கோபாலசாமி, நம்ம அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய அதுக்கான ரிஜிஸ்ட்ரார் அவரு. ஓகே. 1951, அதாவது நம்ம விடுதலை பெற்ற பிறகு நடந்த முதல் கணக்கெடுப்புல சாதிகள், இனங்கள், இனக்குழுக்கள் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சிறப்பு குழுவினர் தொடர்புடைய ஒரு அவசியமான புள்ளி விவரங்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினுடைய தொடர்பான விவரங்கள் எடுக்கப்பட்டது. என்ன ஆனா இத பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு இத கொடுக்குறாங்க. ஓகே. அதாவது அந்த சாதி வாரியா, இன வாரியா, இனக்குழுக்கள் வாரியா இல்ல. ஆனா சிறப்பு குழு தொடர்பாக அவசியமான புள்ளி விவரங்கள் சில இதுல சேர்த்திருக்காங்க. அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தொடர்பான சில விவரங்களை அவங்க எடுத்திருக்காங்க 1951 நடந்த கணக்கெடுப்புல. இந்த சிறப்பு குழுவினர்னா யாரு? எஸ்சி பட்டியலின சாதியினர், எஸ்டி பழங்குடியினர், ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஆங்கிலோ இந்தியர்கள், தற்காலிகமாக பிற்படுத்தப்பட்டோர், இவங்கெல்லாம் இந்த சிறப்பு குழுவினர்னு அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான விவரங்களையும் சேர்த்திருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி தானா முன் சாதிய கூறுதல் அப்படின்னு ஒண்ணு வருது அதுல. அதாவது அவங்களா நாங்க இந்த சாதி அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னா சில சாதி அமைப்புகள், சமூக அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சென்சஸ் எடுக்க வந்தாங்கன்னா நீங்களாவே சொல்லுங்க உங்க சாதி பெயரை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அரசு அதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது தான். இன்னொன்னு என்னன்னா, வெவ்வேறு வடிவங்கள், அதுல வெவ்வேறு மாதிரிகள். இப்ப நீங்க அம்பாசங்கருடைய ஆணையம், கர்நாடகாவில் வெங்கடசாமி ஆணையம் தான் வீடு வீடாக போய் அதை எடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி சில, அதாவது கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா இப்படி வீடு வீடா போய் எடுக்கிறது பற்றி அந்த ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. அதுல இவங்க தான் வீடு வீடா போய் எடுத்தவங்க. ஓகே. 2011 சமூக பொருளாதார ரீதியிலான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனா பொதுவாக பொருளாதார நிலை பற்றிய விவரங்களை மட்டும் அதுல வெளியிட்டாங்க அவங்க. இதுல உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குது, இடஒதுக்கீட்டுல அதிகபட்ச எல்லை வேணுமா, ஒரு 20 ஆண்டுகள் அப்படின்னு வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஏற்கனவே இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கு, எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கறதெல்லாம். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூக ஒடுக்குமுறை இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு நீடிக்கும் அப்படின்னு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா இருக்கிறவங்க பதில் சொல்றாங்க அவங்க. ஓகே. ஒரு பிற்படுத்த பட்டியல்ல ஒரு சாதி இடம்பெறுறது எப்படி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது. ஆனா இதுக்கு அநேகமாக மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள்ல, மண்டல் கமிஷன் ஆய்வுகளுக்கான பதில்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு கேக்குறாங்க, இப்ப பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா அந்த பட்டியல இருக்க சில சாதிகள் மட்டும் அந்த சலுகைகளை, உரிமைகளை
அனுபவிக்குதா அப்படிங்கிற கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்புது. இப்ப பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க அந்த மாநில அரசு. அதான் அக்டோபர் 2ஆம் தேதி போன வருஷம் 2023ல வெளியிட்டாங்க. இது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. பல்வேறு மாநிலங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வந்திருக்கு. இது குறித்த ஒரு வழக்கையும் உச்ச நீதிமன்றம் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு, அதாவது கணக்கெடுப்புக்கு பிறகு இடஒதுக்கீடு அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில அந்த இடஒதுக்கீடு இருக்கணும்னு கோரிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இது சாத்தியமா? இடஒதுக்கீட்டு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எல்லாரும், அதுல இருக்க உட்பிரிவினர் அந்த அந்த தங்களுடைய எண்ணிக்கை வாரியாக ஒதுக்கீடு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது சாத்தியமா இருக்குமா என்கிற கேள்வி எல்லாம் எழுதுதுல. ஆனா சலுகைகளையும் உரிமைகளையும் பெற முடியாம இன்னும் காத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா சில சமூகம், அவங்களை அடையாளம் காணுவதற்கு இது உதவும் அப்படின்னு ஆதரவான கருத்தும் வருது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா நீங்க இன்னும் நிறைய நாம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடிப்படையான அம்சங்களை மட்டும் இதுல நாம இன்னைக்கு பார்த்துக்கோ. நம்ம தொடர்ந்து இன்னும் சில வீடியோக்கள்ல இதை நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகே.